குட் ஈவினிங் டீச்சர்ஸ். நம்ம ஆல்ரெடி சோசியலில் ஃபஸ்ட்டு டேர்ம் ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டோம். இன்றைக்கி செகண்ட் டேர்ம் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் யூனிட் பாருங்கள். வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். ஓகேங்களா, இதான் அந்த யூனிட்டு. ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இந்த வேத காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிமு 1500 கிமு 600 வரை உள்ள காலகட்டங்கள். ஓகேங்களா. வேத காலகட்டம் அப்படிங்கிறது வேதங்கள் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து அது வந்திருக்கு. ஓகேங்களா. ஆரியர்கள்ங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்தோ ஆரிய மொழி பேசுபவர்கள் தான் ஆரியர்கள். ஓகேங்களா. இவங்க எது வழியாக வந்தாங்கன்னா ஹைபர் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க, மத்திய ஆசியாவிலேருந்து. இவங்க என்ன மாதிரி வேளாண்மை முறை செஞ்சாங்கன்னா எரித்து சாகுபடி செய்யும் வேளாண்மை முறையை செஞ்சாங்க. ஓகேங்களா. அடுத்து ஆரியர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னா நாடோடிகளாக வாழ்ந்தாங்க. ஓகேங்களா. அவங்களுடைய வாழ்விடம் பஞ்சாபில் இப்போ அந்த பகுதி சப்த சிந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அது 7 ஆறுகள் ஒன்றதுனால அந்த இடத்த சப்த சிந்துன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. 4 வேதங்கள் என்னென்னா ரிக், யுஜர், சாம, அதர்வன. இதுதான் 4 வேதங்கள். இதெல்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. வேதகால இலக்கியங்களை 2 வகையாக பிடிச்சிருக்காங்க. ஒன்று ஸ்மிருதிகள், இன்னொன்று சுருதிகள். சுருதிகள்ங்கிற என்னென்னு கேட்டிங்கன்னா 4 வேதங்களும், அப்புறம் பிராமணங்கள், அப்புறம் ஆரண்யங்கள், அடுத்து உபநிடதங்கள். இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுக்கு சுருதிகள் அப்படிம்பாங்க. சுருதினா கேட்டல் மூலமாக கற்றுக்கிறது. ஸ்மிருதி அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஆகமங்கள், தாந்திரியங்கள், புராணங்கள், இதிகாசங்கள். இது ஓகேங்களா. ஸ்மிருதினா என்னென்னா இறுதியாக எழுதப்பட்ட பிரதி தான் ஸ்மிருதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வேத கால பண்பாடு பாருங்கள். வேத கால பண்பாடு இரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டது. அதன் தலைவர் குலபதி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. கிராம தலைவர் கிராமணி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஓகேங்களா. கிராமத்தை கொண்ட ஒரு தொகுப்பு விஷன் அழைக்கப்படுது. அதோட தலைவர் விசயபதி. ஓகேங்களா. ஜனா அப்படிங்கிறது அந்த இனக்குழுவோட தலைவன், அவர் ராஜன் என அழைக்கப்படுறாரு. அதே மாதிரி அங்குள்ள கமிட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க. விதாதா, சபா, சமிதி மற்றும் கணா போன்ற அமைப்புகள் வேத காலத்தில் நிறுவனிச்சு. ஓகேங்களா. இதில் விதாதா தான் ரொம்ப பழமையானது. சபா அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா மூத்தோர்களை கொண்ட மன்றம். ஓகேங்களா. சமிதி அப்படின்னா மக்கள் எல்லாருமே இருப்பாங்க. அப்புறம் பின் வேத காலத்தில் நம்மளுக்கு என்ன உருவாயிருக்கு? ஜனபதங்கள் மற்றும் ராஷ்டிரங்கள் உருவானுச்சு. எப்போவும் பின் வேத காலத்தில். அடுத்து பாருங்கள். பாலி அப்படிங்கிறது அரசனுக்கு கொடுத்து வந்த காணிக்கை. பாலினா என்னது? அரசருக்கு கொடுத்து வந்த காணிக்கை. அது ஒரு வரி மாதிரி. ஓகேங்களா. இவங்க என்னென்னா மகசூலில் 1/6 அந்த காணியாக கொடுத்தாங்க. பாலியாக கொடுத்தாங்க. ஓகேங்களா. சமூக அமைப்பு பாருங்கள். தந்தை வழி சமூக அமைப்பு. கருப்பு நிறம் அல்லாத ஆரிய மக்களே தசையுக்கள் அப்படின்னு சொன்னாங்க. கருப்பு நிறம் அல்லாத ஆரிய மக்களே தசையுக்கள் அழைச்சாங்க. அடுத்து பாருங்கள். 3 பிரிவுகளாக காணப்பட்டன மக்கள்கள். ஓகேங்களா. 3 பிரிவுகள் காணப்பட்டன சமுதாயத்தில். பொதுமக்கள் விஷன் அழைக்கப்பட்டன. ஓகேங்களா. பொதுமக்கள் விஷன் அழைக்கப்பட்டன. அதில் அது யாருன்னு கேட்டிங்கன்னா பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள். ஓகேங்களா. அதே மாதிரி கீழே நிலையில் இருக்க வேலை செய்யக்கூடிய மக்களை சூத்திரர்கள் அப்படின்னு அழைச்சாங்க. அடுத்து பொருளாதார நிலையில் ரொம்ப முதன்மை பயிராக இருந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா பார்லி தான் முதன்மையான பயிர். ஓகேங்களா. அதே மாதிரி சாம்பல் நிற மண்பாண்ட பண்பாடு அந்த காலகட்டத்தில் நிலவியது. அப்புறம் அவங்க பயன்படுத்திய தங்க நாணயங்கள் நிஷ்கா மற்றும் சத்மனா. கிருஷ்ணலாங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா வெள்ளி நாணயம். ஓகேங்களா. ரிக்வேத கால மக்கள் அறிந்த உலோகம் தங்கம்னா ஹிரண்யா அப்படின்னு நினச்சாங்க. அதே மாதிரி இரும்பு ஷியாமா. தாமிரம் அல்லது செம்பு அப்படின்னு சொல்கிறது அயாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க யாரெல்லாம் வழங்கினாங்கன்னா நிலம், நெருப்பு, காற்று, மலை இதை எல்லாத்தையும் வழங்கினாங்க. இடியை இந்திரன் சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதையும் பார்த்து வச்சுக்கிடுங்க. அதே மாதிரி அதிதி அப்படிங்கிறது நித்திய கடவுள். உஷாங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா விடியற்காலை தோன்றும் நிலவு, அந்த நட்சத்திரம். அதையுமே அவங்க நினைச்சிருக்காங்க கடவுளா, பெண் கடவுளா. அந்த பெண் கடவுள்லாம் அவங்க வழங்கினதாக சொல்லியிருக்காங்க. அதிதினா நித்திய கடவுள், உஷாங்கிறது விடியற்காலை தோன்றும் கடவுள். ஓகேங்களா. அதேமாதிரி குழந்தைகளுக்கு பிரஜாபதி மீன்ஸ் குரு பகவான். அதனால் அவங்களுக்கு குழந்தைகளுக்கான கடவுளை பிரஜாபதி அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க.
பசு, கால்நடைகள், செல்வம் வந்து தனா ஆகிய வச்சு தெய்வங்களுக்கு வந்து நலனுக்காக, மக்களின் நலனுக்காக, அதாவது இந்த பேர்கள் மட்டும் படிச்சுருங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்லை. பிரஜாபதிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா படைப்பவர், பிரம்மா. ஓகேங்களா. விஷ்ணுங்கிறது வந்து காப்பவர், ருத்ரனுங்கிறது சிவன் வந்து அழிப்பவர். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஆரியர்களின் கல்வி முறை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா குருக்கல்வி. குருக்கல்வி முறையை தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. 4 வேதங்கள் இருந்துச்சு. இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாம் இருந்துச்சு, எதுவும் தேவையில்லை. இருபிறப்பாளர்கள் மட்டுமே அவங்க என்ன செய்ய முடிஞ்சிச்சு, குருகுலத்தில் சேர்க்க முடிஞ்சிச்சு. பெண்களுக்கு வந்து பொதுக்கல்வியே அளிக்கப்படவில்லை. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், 4 ஆசிரமங்கள் இருந்து. பிரம்மச்சரியங்கிறது மானபரவம், கிரகஸ்தங்கிறது திருமண வாழ்க்கை, வனப்பிரதேசம்னா காடுகளுக்கு சென்றது, சன்னியாசங்கிறது மோட்சம். ஓகேங்களா. துறவு வாழ்க்கை, மோட்ச நிலை அடைகிறதுக்கு துறவு வாழ்க்கை. அதே மாதிரி இதே காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் நிலவிய பண்பாடு பற்றி பாருங்கள். தென்னிந்தியாவில் வந்து இந்த காலகட்டம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த செம்பு காலமும் கரப்பா கால பண்பாடும் சமகால பண்பாடாகும். ஓகேங்களா. தென்னிந்தியாவில் நிலவியதும் தென்னிந்தியாவில் வந்து கருப்பு சிவப்பு நிற மண்பாண்ட காலம். ஓகேங்களா. இதுதான் பெருங்கற்கள் அதாவது பெருங்கற்கால் காலம் வந்துங்க, அல்லது இரும்பு காலம்னு அழைக்கப்படுது. பாருங்கள், மெத்தலிக் ஏஜ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா மெகா அப்படிங்கிறது பெரிய, லித்திக் அப்படிங்கிறது கல். இது பார்த்து வச்சுடுங்க. இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்கங்களை, அதாவது கற்பலகைகளை கொண்டு மூடியதால் இது வந்து பெருங்கற்கள் காலம் என அழைக்கப்படுது. சரி, ஓகே. அதோட இதெல்லாம் பார்க்கலாம். ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் பற்றி தகவல் கொடுத்துருக்காங்க. எங்கே இருக்குன்னா தூத்துக்குடியில். இங்கே முதுமக்கள் தாலி கண்டெடுத்திருக்காங்க. ஓகேங்களா. அது போக மண்பாண்டங்கள் கண்டெடுத்திருக்காங்க. புலி, யானை, மான் போன்ற வச்சின் வெண்கலத்தால் ஆன சிலைகளை எடுத்திருக்காங்க. அதேமாதிரி கீழடியில் பாருங்கள், கீழடி வந்து தமிழ் பிராமிய எழுத்துக்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதாவது மண்பாண்டங்கள், தமிழ் பிராமிய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி இதோட இதை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அமெரிக்காவில் ஃப்ளோரிடாங்கிற இடத்துக்கு அனுப்பி இதோட ஆண்டுகளை வந்து கணிக்க அனுப்பியிருக்காங்க. ஸோ இது வந்து கிமு 200 வருஷத்தை சார்ந்தது, கிமு 200 சார்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பொருந்தல் அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திண்டுக்கல். இதுதான் ரொம்ப முக்கியம். இது வந்து இதில் வந்து என்ன, இதில் வந்து தமிழ் பிராமிய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் கண்டெடுத்திருக்காங்க. அதே மாதிரி மையப்பள்ளிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இரும்பு உருக்கப்பட்டதுக்கான ஆதாரம் மையப்பள்ளியில் எடுத்திருக்காங்க. இது கிமு 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தப்பில் கொடுமணல் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஈரோடில் இருக்குது. பதிச்சுப்பட்டில் சொல்லக்கூடிய கொடுமணல் இந்த ஊர் தான். இங்கே என்ன எடுத்துருக்காங்கன்னா நினைவுகள் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் பெருங்கற்கள் காலத்தில் நினைவு சின்னங்கள் கண்டெடுக்கப்பட்ட ஊர்கள் கொடுத்துருக்காங்க. வீரராகவபுரம், கற்திட்டைகள் எந்த ஊரில் எடுத்திருக்காங்கன்னா வீரராகபுரம், கும்மாளம்பட்டி, நரசிங்கம்பட்டி ஆகிய ஊர்களில் எடுத்திருக்காங்க கற்திட்டைகள். நினைவு கற்கள் அது எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நினைவு கற்கள்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா மென் மீன்ஸ் கல், ஹிர் அப்படின்னா நீளமான, அதான் மென்ஹிர் நினைவு கற்கள். ஓகேங்களா. இது திருப்பூர் மாவட்டத்தில் சிங்கரிப்பாளையம், தேனி மாவட்டத்தில் வெம்பூர் ஆகிய இடங்களில் வந்து இந்த நினைவு கற்கள் அல்லது நினைவு தூண்கள் வந்து கண்டெடுத்திருக்காங்க. அதே மாதிரி மதுரை மாவட்டத்தில் வந்து நரசிங்கம்பட்டியிலும், ஈரோடில் வந்து குமரிக்கல் பாளையத்திலும், கொடுமணல்லையும் எடுத்திருக்காங்க. இந்த நினைவு தூண்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி நடுக்கற்கள் வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இறந்து போன வீரர்களுக்கு வந்து அவர் நினைவாக நடக்கூடியது தான் இந்த நடுக்கற்கள். இது எங்கெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பழனியில் மானூர், தூத்துக்குடியில் வந்து வெள்ளாளன்கோட்டை, அதேமாதிரி புலிமான் கோம்பை ஆகிய இடங்களில் நடுக்கற்கள் காணப்படுது. இப்போ தகவல் தோல்வி கொடுத்துருக்காங்க. சத்தியமேவை ஜெயதே அப்படிங்கிறது வந்து முண்டக உபநிடத்துலேருந்து எடுக்கப்பட்டது. சத்தியமேவை ஜெயதே எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னா முண்டக உபநிடதம். அதே மாதிரி ரோம் நாட்டுக்கு வந்து எஃகு வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து அலெக்சாண்டரியா துறைமுகத்தில் அதிகமான வரி விதிக்கப்பட்டதா பெரிப்ளஸ் வந்து குறிப்பிடுறாரு. ஓகேங்களா. அடுத்து 2வது யூனிட் போயிடலாம். 2வது யூனிட் பாருங்கள், மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும். ஓகேங்களா. இதில் வந்து அறிவு மலர்ச்சி காலம்னு பார்க்கலாம். கிமு 6ஆம் நூற்றாண்டு ஒரு முக்கியமான காலகட்டம் இந்த அறிவு மலர்ச்சியில். அதில் வந்து டுல் டூராண்ட் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த காலகட்டத்தை நட்சத்திரங்களின் மலை அப்படின்னு வர்ணிக்கிறார். கிமு 6ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா. அதே மாதிரி அங்கங்கள் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா சமண நூல்கள். அங்கங்கள்னால் சமண நூல்கள். திரிபீடங்கள், ஜாதகங்கள் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா பௌத்த நூல்கள். மொத்தம் சமண சமயம் பற்றி பார்க்கலாம். சமண சமயத்தில் மொத்தம் 24
தீர்த்தங்காரங்களை மையமாக கொண்டது. முதல் தீர்த்தங்காரர் யார்? ரிஷபதேவர். கடைசி தீர்த்தங்காரர் வந்து மகாவீரர். கிமு 6ஆம் நூற்றாண்டில் வந்து அந்த மகாவீரரோட இதில் சமணம் வந்து முக்கியத்துவம் பெற்றது. அது வேண்டாம். மகாவீரர் பற்றி பார்க்கலாம். இவருடைய இயற்பெயர் வந்து வர்த்தமானர். குந்தி கிராமத்தில் பிறந்தார். அப்பா பேர் சித்தார்த்தர், அம்மா பேர் திரிசலா. இவர் இறந்த இடம் வந்து பவபுரி, பீகாரில். சமணம் அப்படின்னா இந்த சொல் வந்து ஜினா இந்த சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஓகேங்களா? இதன் பொருள்னா என்னென்னு கேட்டிங்கன்னா வெளி உலகத்தை வெல்வது. வர்த்தமானர் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா வர்த்தமானர் மீன்ஸ் செழிப்பு என்று பொருள். ஓகேங்களா? செழிப்புன்னு பொருள். வர்த்தமானர் வந்து எப்போ, அதாவது மகாவீரர் எப்போ வந்து துரோகம் மேற்கொண்டார்னா 30 வயசில். அவர் வந்து எல்லையற்ற அறிவை பெற்ற நிலைக்கு வந்து கைவல்ய நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த கைவல்ய நிலை, அதாவது தவத்திற்கு பின் எல்லையற்ற அறிவை பெற்றார்கள். அந்த கைவல்ய நிலை அடைஞ்ச பிறகு அவர் ஜினா என அழைக்கப்பட்டார். அவரை ஃபாலோ பண்ணியவர்கள் எல்லாருமே சமணர்கள் என அழைக்கப்பட்டார்கள். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் போயிடலாம். சமணத்தின் போதனைகள் பாருங்கள். பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் கடவுள் என்பதே சமணம் வந்து மறக்குது, அதாவது மறுக்கிறது. ஓகேங்களா? அகிம்சையும் அறவழியும் தான் சமணத்தோட முக்கிய நோக்கம். முக்தி அடைவதை இறுதி நோக்கமாக கொண்டது. இறுதி தீர்ப்பு அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது சமணத்தில். அதே மாதிரி மற்ற பாயிண்ட்லாம் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி கர்மவினை பற்றி அவங்க வந்து ஆமாம் கர்மவினை தான் மனுஷனை வந்து தீர்மானம் பண்ணுது அப்படிங்கிறதையும் அவங்க ஒத்துக்கிடுறாங்க சமணத்தில். இதெல்லாம் ஒரு சில பாயிண்ட்ஸ், இது கேட்க வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் நைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. அப்புறம் 3 ரத்தினங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை, நல்ல அறிவு, நல்ல செயல். இதான் அவங்களுடைய 3 ரத்தினங்கள். சமணத்தின் நடத்தைகள் பாருங்கள். அகிம்சைனா யாரையும் துன்புறுத்தாமல் இருக்கிறது. அஸ்தேயா அப்படிங்கிறது திருடாமல் இருக்கிறது. பிரம்மச்சரியம் தெரியும் உங்களுக்கு. அதுமாதிரி மகாவீரர் தலைமையிலான சீடரான கௌதமசாமி என்ன செய்கிறாரு? மகாவீரரின் போதனைகள்லாம் தொகுத்து ஆகம சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதுகிறார். ஸோ ஆகம சித்தாந்தம் என்ற நூலை எழுதியவர் கௌதமசாமி, முதன்மை சீடர். ஓகேங்களா? அதே மாதிரி திகம்பரரும் ஸ்வேதாம்பரம், இதில் வந்து 2 பிரிவாக இருக்கிறாங்க. இதில் திகம்பரருங்கிறது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா பழமைவாதர்கள். இந்த பிரிவிலே இவங்க வந்து ஆடைகள் அணியக்கூடாது அப்படின்னாங்க. அதே மாதிரி பெண்கள் ஆடை அணிய முடியாதனால பெண்கள் நேரடியான விடுதலை பெற முடியாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. 2வது பிரிவில் உள்ளவங்க வந்து முற்போக்கானவர்கள். வெள்ளை நிற ஆடைகளை அணிந்திருந்தாங்க. ராஜோகரணா அப்படிங்கிற கம்பளியாலான ஒரு இதை வச்சுருந்தாங்க, சிறிய தொடப்பத்தை வச்சுருந்தாங்க. அதேமாதிரி பிச்சை பாத்திரம் வச்சுருந்தாங்க, புத்தகமும் வைத்திருந்தாங்க. இதில் வந்து ஆண்களை போல் பெண்களும் வந்து இது அடைகிறதுக்கு வந்து விடுதலை அடைகிறதுக்கு சமதகுதி உடையவர்களாக கருதப்பட்டனர். ஓகேங்களா? அதே மாதிரி தமிழகத்தில் சமணம் எந்தெந்த இடத்துலலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பண்டைய கால தமிழ் இலக்கியத்தில் வந்து ஜைனம் என்பதை சமணம் என்று குறிப்பிடுகிறது. ஓகேங்களா? ஜைனம்னா சமணம் குறிப்பிடப்படுது. இதில் குயில்குடி அப்படிங்கிற கிராமத்தில் சமணர் மலை என்ற பேரில் ஒரு குன்று ஒன்று இருக்குது. அதில் தீர்த்தங்காரங்களோட உருவங்கள் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி மதுரையிலிருந்து அரிட்டப்பட்டியில் இருக்கக்கூடிய கஞ்சமலை உள்ளது. அந்த கஞ்சமலை பகுதியில் பாண்டவர் படுக்கை என்று அழைக்கப்படக்கூடிய சமணர் கோயில் உள்ளது. ஓகேங்களா? அடுத்து அறவோர் பள்ளி அப்படிங்கிறது வந்து நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் மணிமேகலையில். இது வந்து சமணத்துறவிகள் வாழ்ந்த இடங்களாக சொல்கிறாங்க. அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகி மதுரைக்கு செல்லும்போது கவுந்தியடிகள் என்ற பெண் துறவி செஞ்சதாக இருந்தாங்க. கவுந்தியடிகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ஒரு பெண் சமணத்துறவி. ஓகேங்களா? அதேமாதிரி ஜைன காஞ்சி அப்படிங்கிறது காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பரத்தி குன்றம் அப்படிங்கிற கிராமத்தில் உள்ள 2 சமண கோயில்கள் இருக்குது. ஓகேங்களா? இந்த 2 சமண கோயிலும் அதாவது 2 சமண கோயில்கள் இருக்குது. இந்த கிராமம், இந்த திருப்பரத்தி குன்றங்கிற அந்த கிராமத்தை தான் ஜைன காஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சமணர்கள் வாழ்ந்த சான்றுள்ள மற்ற ஊர்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா திருப்பரத்தி குன்றம், சித்தன்னவாசல், சிதாரல் மலைக்கோவில், இது எல்லாமே எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பௌத்தம் பார்க்கலாம். பௌத்தம் வந்து
ஒரு பிக்சர். பௌத்தம், புத்தரை பற்றி படிக்க போகிறோம். புத்தரோட இயற்பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா சித்தார்த்தர். ஓகேங்களா, சித்தார்த்தர். அவர் எங்கே பிறந்தாருன்னா லும்பினி தோட்டம், நேபாள். அவங்க அப்பா அம்மா பேர் வந்து சுத்தோத்தனா மற்றும் மாயாதேவி. எங்கே இறந்தார்னா குஷிநகரில் வந்து இறந்தார், யூபியில். புத்தர் வந்து புத்த சமயத்தை வந்து நிறுவியிருப்பார். அவர் வந்து 7 வயது இருக்கும்போதே 7 நாள் இருக்கும்போதே அவங்க அம்மா வந்து இறந்துருவாங்க. அவங்க சிற்றனை கௌதமியால் தான் வளர்க்கப்படுவார். புத்தர் அப்படின்னா ஞானம் பெற்ற ஒருவர் அப்படிங்கிறது பொருள். தன்னுடைய அவர் 30வது வயது 29வது வயசில் துறவு மேற்கொள்வார். கயாக்கு அருகில் உள்ள ஒரு அரச மரத்தடியில் வந்து அவர் வந்து என்ன செய்வார், தியானம் பண்ணுவார். 49வது நாள் அவர் வந்து ஞானம் பெறுவார். ஓகேங்களா, அவர் வந்து சாக்கிய அரச குடும்பத்தை சார்ந்ததுனால சாக்கிய முனி என அழைக்கப்பட்டார். அதே மாதிரி இவர் முதல் வந்து சொற்பொழிவு ஆட்சிய இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா மான்கள் பூங்கா என்ற இடத்தில் வந்து தன்னுடைய முதல் சொற்பொழிவை நிகழ்ச்சிருப்பார், போதனை சொற்பொழிவை. ஓகேங்களா, இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தர்ம சக்கர பரிவர்த்தனை அல்லது தர்ம சக்கரத்தை நகர்த்துதல் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த போதனை முதல் மாநாடு. ஓகேங்களா, புத்தரோட 4 பேராண்மைகள் பாருங்கள். துன்பங்கள் துயரங்கள், வாழ்க்கை வந்து துன்பங்கள் துயரங்கள் நிறைந்தது. ஆசையே துன்பங்களுக்கு காரணம். ஆசையை துறந்து விட்டால் துன்பங்களை போக்கிவிடலாம். சரியான பாதையை பின்பற்றினால் ஆசைகளை வென்று விடலாம். எல்லாம் கேட்க மாட்டாங்க. 8 வழி எண்வகை வழிகள் வந்து புத்தரின் எண்வகை வழிகள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 8 வழிகள் அப்படின்னா புத்தரோட வழிகள் அதையும் வச்சுங்க. அங்கே திரிரத்தினங்கள், இங்கே 8. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். இவர் வந்து இந்த வேள்விகள் சடங்குகள் செய்வதை வந்து புத்த சமயம் எதிர்த்துச்சு. கர்மாவை இவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி இவங்களும் நிர்வாண நிலை அடைவதே வாழ்க்கையின் இறுதி நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்தளவு இது வந்து 2 இதுலேயுமே இருக்குது. அங்கேயும் இருக்குது, சமணத்துலேயும் இருக்குது, புத்தத்துலேயும் இருக்குது. அதே மாதிரி பௌத்த சங்கம் பாருங்கள். பௌத்த சங்கத்தோட துறவிகள் எல்லாருமே பிட்சுகள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. பௌத்தத்தில் உள்ள துறவிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டாங்க, பிட்சுகள். ஓகேங்களா, சைத்தியம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பௌத்த கோயில்கள். ஓகேங்களா, விகாரைகள் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா மடாலயங்கள் அல்லது துறவிகள் வாழக்கூடிய இடங்கள். ஸ்தூபிகள் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா புத்தர் இறந்த பிறகு அவருடைய எஞ்சிய பாகங்கள் இருக்குல்ல, உடல் பாகங்கள, அவற்றின் மீது கட்டப்பட்ட நினைவு சின்னங்கள் தான் என்ன சொல்கிறாங்க, ஸ்தூபி அப்படின்னு சொல்கிறாங்க. புத்தருக்கு பின் புத்த மதமானது அங்கே இருக்கிற மாதிரியே இங்கேயும் என்னது 2 பிரிவாக பிரிஞ்சிருக்கு, ஹீனயானம் மகாயானம். ஓகேங்களா, ஹீனயானம்னா என்னது, மகாயானம் என்னன்னு பார்க்க போகிறீங்க, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து ஹீனயானத்தில் வந்து புத்தரோட சிலைகளையும் உருவங்களையும் வழங்கினாங்க. ஓகேங்களா, புத்தரோட சிலை இங்கே வந்து புத்தரின் உருவங்களை ஹீனயானத்தில் வந்து வழங்க மாட்டாங்க, மகாயானத்தில் தான் வழங்கினாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி மிக எளிமையாக இருப்பாங்க. முக்தி அடைவதையே தங்கள் நோக்கமாக கொண்டிருந்தன. ஓகேங்களா, முக்தி அடைவதையே நோக்கமாக கொண்டிருந்தன. இவங்க வந்து அனைத்து உயிர்களும் முக்தி அடைய வேண்டும் அப்படிங்கிறத நோக்கமாக கொண்டிருந்தாங்க. இது வந்து பிராகிருத மொழியை பயன்படுத்தினா, இவங்க சமஸ்கிருத மொழியை பயன்படுத்தினாங்க. ஹீனயானம் வந்து தேராவாதம் அப்படின்னு அழைக்கப்படுச்சு. இவங்க வந்து இந்த பிரிவில் உள்ளவங்க வந்து பல நாடுகளுக்கு பரவிருக்கு பாருங்கள். திபெத்து, சீனா, ஜப்பானு, பர்மா, நேபாள் இப்படின்னு எல்லா நாடுகளுக்குமே பரவிருக்கு. அதே மாதிரி பௌத்தம் வந்து எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் என்னென்ன மன்னர்கள்லாம் ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னா அசோகர், கனிஷ்கர், ஹர்ஷர்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த நாலந்தாங்கிறது வந்து பௌத்த மடாலயம் தான். ஓகேங்களா, இங்கே வந்து யுவாங்சாங் பல வருஷமாக தங்கி வந்து கல்வி பயின்றிருப்பார். அதே மாதிரி அஜந்தா குகைகளில் வந்து புத்தரை பற்றிய ஜாதக கதை ஓவியங்கள் நிறைய வந்து காணப்படுது. ஓகேங்களா, ஜாதக கதைகள் ஓவியங்கள் காணப்படக்கூடிய இடங்கள் அப்படின்னா அஜந்தா குகை, மகாராஷ்டிரா. இடைவெளினா நடுநிலை வழி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா உலக சுகங்களை வந்து விட்டுட்டு கடுமையான தவ வாழ்க்கையை மேற்கொள்கிறது தான் இடைவெளி. ஓகேங்களா,
பௌத்த மாநாடுகள் நடத்தின இடங்கள்லாம் பாருங்கள். ராஜகிருதம் ஃபஸ்ட்டு மாநாடு, இது அஜாத சத்ரு நடத்தியிருப்பார். இதான் ரொம்ப கொஸ்டின் ஏரியா. 2வது வந்து வைசாலி, நடத்துனது வந்து காலசோகா. 3வது வந்து பாடலிபுத்திரம், நடத்துனது அசோகர். 4வது வந்து கனிஷ்கர். காஷ்மீர் நடத்தின இடம் வந்து. அப்புறம் தமிழ்நாட்டில் பௌத்தம் எந்தெந்த இடத்துலலாம் இருந்துன்னு கொடுத்துருக்காங்க. மணிமேகலை வந்து பௌத்த இலக்கியம் தான், ஓகேங்களா. காஞ்சிபுரம் வந்து பௌத்த மையமாக விளங்கியது. அது மாதிரி தர்மபாலர் வந்து காஞ்சிபுரத்தை சார்ந்தவர் தான். அதுமாதிரி கிபி 7ஆம் நூற்றாண்டில் வந்து யுவாங்ஸ்வாங் வந்து இணைஞ்சிருப்பார், காஞ்சிபுரத்தில் வருகை புரிஞ்சிருப்பார். அதே மாதிரி அசோகரால் கட்டப்பட்ட 100 அடி ஸ்தூபி அவர் வந்து பார்த்ததாகவும் சொல்கிறாரு காஞ்சிபுரத்தில். அதே மாதிரி ஜாதக கதைகள் என்பது புத்தரோட முந்தைய பிறவிகளை மனிதராகவும் விலங்காகவும் இருப்பதை குறிக்குது, ஓகேங்களா. ஜாதக கதைகள்னாலே அது புத்தரை பற்றி தான். அப்புறம் மற்ற ஒரு பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சீனாவில் கன்ஃபூசியனிசம் அப்படிங்கிறது கன்ஃபூசியஸ் அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்டது. அப்புறமா ஜௌராஸ்ட்ரிசம் அப்படிங்கிறது வந்து சௌராஷ்டிரர்களால் உருவாக்கப்பட்டது. இது ஒரு பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க, அடிஷ்னல் பாயிண்ட்டாக. அவ்வளோதான். நெக்ஸ்ட் யூனிட் போயிடலாம். குடுமையிலிருந்து பேரரசு வரை. இதில் கணா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சரிசமமான அந்தஸ்தை கொண்ட மக்கள் குழுவை குறிக்கிறது, ஓகேங்களா. கணா அப்படின்னா, சங்கா அப்படின்னா மன்றம் அப்படின்னு பொருள். கணச்சங்கங்கள் அப்படின்னா முடியாட்சி முறைக்கு முன்னால் மேட்டுக்குடி மக்கள் மட்டும் அடங்கிய ஆட்சி, ஓகேங்களா. மேட்டுக்குடி மக்கள் மட்டும் அடங்கிய ஆட்சி தான் கனசங்கங்கள். அதான் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஜனபதங்கள் மற்றும் மகா ஜனபதங்கள், ஓகேங்களா. மக்கள் குழுவாக குடியேறிய தொடக்க கால இடங்கள் தான் வந்து ஜனபதங்கள் என அழைக்கப்படுது. பின்னாட்களில் வந்து இரும்பு அதிகமாக பயன்படுத்துறதுனால இந்த ஜனபதங்கள் எல்லாம் மகா ஜனபதங்களாக மாற்றப்பட்டது, ஓகேங்களா. மொத்தம் 16 மகா ஜனபதங்கள் இருக்குது, ஓகேங்களா. எத்தனாம் நூற்றாண்டில்? 6ஆம் நூற்றாண்டில். இந்த 16 மகாஜனங்கள் பேர் இதில் கொடுத்துருக்காங்க, இதை வாசித்துக்கிடுங்க. அதில் 4 முக்கிய மகாஜனங்கள் தான். மகதம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஒன்றும் கொடுப்பாங்க. மகதம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பீகார். அவந்தி வந்து உஜ்ஜயினி. கோசலம் வந்து கிழக்கு யூபி. பட்சம் வந்து கோசாம்பி, அலகாபாத், ஓகேங்களா. இதெல்லாம் இருக்கக்கூடிய இடங்கள். இதெல்லாம் 4 முக்கிய மகா ஜனபதங்கள். பண்டைய மகதத்தின் அரச வம்சங்கள் பாருங்கள். மகதம் பற்றி மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். இப்போ மகதத்தில் வந்து 4 வம்சம் வந்து ஆண்டிருக்கு. ஆரியங்க வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம் மற்றும் மௌரிய வம்சம். இல்லை காரியங்க வம்சம் பாருங்கள். ஒரு நிமிஷம் டீச்சர். இல்லை காரியங்க வம்சம் பாருங்கள். காரியங்க வம்சத்தை தோற்றுவிச்சது வந்து பிம்பிசாரர், ஓகேங்களா. அவருடைய மகன் பேர் அஜாத சத்ரு. அஜாத சத்ரு தான் நினைஞ்சிருப்பார், முதல் மாநாடை தோற்றி வச்சிருப்பார் ராஜகிருகத்தில். நம்ம படித்தோம்னா முதல் மாநாடு. அவருடைய வாரிசான உதயன் வந்து பாடலிபுரத்தில் புதிய தலைநகருக்கு அடித்தளமிட்டிருப்பார், ஓகேங்களா. இவருடைய பையன் பேர் உதயன், ஓகேங்களா. அது மட்டும் படிச்சுடுங்க போதும். அடுத்து சிசுநாக வம்சம் பாருங்கள். காலசோகா இவர் 2வது மாநாட்டை நடத்தியிருப்பார். வைசாலியில் ராஜகிருகத்திலேருந்து பாடலிபுத்திரத்திற்கு மாற்றிருப்பார் தலைநகரை. அடுத்து நந்த வம்சம் பாருங்கள். நந்த வம்சம் உண்மையிலேயே இந்தியாவிலேயே பேரரசை உருவாக்கிறார்கள் நந்தர்கள், ஓகேங்களா. முதல் நந்த வம்ச அரசர் வந்து மகா பத்மநந்த நந்தர். அவரை தொடர்ந்து அவருடைய 8 மகன்களும் ஆட்சி செய்தனர். அவர்கள் நவநந்தர்கள் என அழைக்கப்பட்டனர், ஓகேங்களா. கடைசி அரசனான தனநந்தர் சந்திரகுப்த மரியரால் வெற்றி கொள்ளப்பட்டார். அப்போ கடைசி அரசர் யார்? தனநந்தர், ஓகேங்களா. இவருக்கு அப்புறம் யார் வரா? மௌரிய பேரரசு. இந்தியாவின் முதல் பேரரசு மௌரிய பேரரசு தான். அவங்களுடைய தலைநகரம் பாடலிபுத்திரம், பாட்னாவில் இருக்குது. இப்போ இது ஏறத்தாழ கிமு 322 187 வரைக்கும். இதை நல்லா பார்த்துக்கிடுங்க. முக்கிய அரசர்கள் வந்து சந்திரகுப்த மௌரியர், பிந்துசாரர் மற்றும் அசோகர். இப்போ பாடலிபுத்திரம் வந்து பாடலிபுரத்தோட பிரமாண்டத்தை பாருங்கள். அங்கே 64 நுழைவாயில்கள் இருக்குது. அப்புறம் 570 கண்காணிப்பு கோபுரங்கள் இருக்குது. ரொம்ப ஜாஸ்தி 570ங்கிறது. அதேமாதிரி ஃபஸ்ட் அரசர் பாருங்கள், சந்திரகுப்த மௌரியர். இந்தியாவிலேயே முதல் பெரிய பேரரசாகும் மௌரிய பேரரசு. இதில் சந்திரகுப்த மௌரியர் வந்து யாருன்னா, அந்த பத்ரபாகுங்கிறவர் வந்து சமணத்துறை வந்து அவரை கூட்டு போயிட்டு தென்னிந்தியாவில் வந்து அவரை வந்து சரவண பெலகோலா
அப்படிங்கிற கோயிலுக்கு கூட்டு போயிட்டு சல்லேகனா அப்படிங்கிற ஒரு சமய சடங்கு செய்து அவரை வந்து உயிர் துறந்துடுவார். சமண சடங்கான சல்லேகனா செய்து உயிர் துறந்துடுவார். ஓகேங்களா? சல்லேகனானா நோன்பு இருந்து உயிரை துறத்தல். ஓகேங்களா? நோன்பு இருந்து உயிரை துறந்தல். அவரை கூட்டு போகிறது வந்து பத்ர பாகு. அடுத்து பிந்துசாரர் பாருங்கள். பிந்துசாரர் இவரின் இயற்பெயர் வந்து சிங்கசேனா. இவர் சந்திரகுப்த மகனோட பையன். இவர் வந்து பிந்துசாரரை அமிர்தகதா அப்படின்னு அழைத்தார். ஓகேங்களா? கிரேக்கர்கள் வந்து பிந்துசாரரை எவ்வாறு அழைத்தனர்? அமிர்த கதா அப்படின்னு அழைச்சாங்க. அப்படின்னா எதிரிகளை அழிப்பவன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி இவருடைய பையன் பேர் அசோகர். இவரை வந்து உஜ்ஜயினியின் ஆளுநராக வந்து நியமனம் பண்ணியிருப்பார். அசோகர் வந்து மௌரிய பேரரசில் ரொம்ப புகழ்பெற்றவர். இவர் தேவனாம்பிரியர் என அழைக்கப்பட்டார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தேவனாம்பிரியர் என அழைக்கப்படுவர் யார்? அசோகர். அப்படின்னா இதன் பொருள் வந்து கடவுளுக்கு பிரியமானவர் அப்படின்னு அர்த்தம். இவர் கிமு 261 கலிங்கத்தின் மீது வந்து போர் தொடுத்தார். ஓகேங்களா? 261 கலிங்க போர். ஓகேங்களா? அதில் வந்து ரொம்ப தன்னுடைய பயங்கரமான அந்த போரை பற்றி அவருடைய பாறை தூண் கல்வெட்டு 13வது பாறை தூண் கல்வெட்டு வந்து விவரிக்குது. அதே மாதிரி ஹெச்வெல் வெல்ஸ் வந்து அசோகர் பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, அசோகர் ஒரு நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். அப்புறம் சந்த அசோகர் அப்புறம் வந்து தர்ம அசோகர் அப்படின்னு 2 பேர் இருக்குது. அப்படின்னா தீய அசோகர், அப்புறம் வந்து அதுலேருந்து அவருக்கு அந்த கலிங்க போருக்கு அப்புறம் நல்ல அசோகராக மாறியிருப்பார். இதை பற்றி 2ஆம் தூண்வெட்டில் அவருடைய தூண் கல்வெட்டில் வந்து தர்மத்தின் பொருள் குறித்து விளக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அடுத்து சிங்கமுகத்தூண், அதான் சாரநாத் தூண் சொல்லுவாங்கள்ல, அதான் நம்மளுக்கு இன்றைக்கி வந்து நம்ம இந்திய அரசாங்கத்தோட பாஸ்போர்ட்டு மற்ற இதிலலாம் அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அந்த சிம்பிள் பற்றி கொடுத்துருக்காங்க ஒரு சில டீட்டெயிலு, அதை பார்க்கலாம். இதில் வந்து சாரநாத் தூணில் வந்து சிங்க உருவங்கள் இருக்கும். இது இந்திய தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வட்ட வடிவ அடிப்பகுதியில் இடம்பெற்றுள்ள அந்த சக்கரம் வந்து இந்தியாவின் தேசிய கொடியினை மைய சக்கரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா? கீழே இருக்கக்கூடிய அந்த வட்ட வடிவ சக்கரம் தான் இந்திய தேசிய கொடியின் மையத்தில் இருக்கக்கூடிய சக்கரம். ஓகேங்களா? அசோகரோட பொண்ணு பேர் மகிந்தா, பையன் பேர் மகிந்தா, பொண்ணு பேர் சங்கமித்ரா. 2 பேருமே இலங்கைக்கு அனுப்பிவிடுவார் பௌத்தத்தை பரப்புறதுக்கு. ஓகேங்களா? அசோகர் வந்து தர்ம மகா மாத்திரர்கள் அப்படின்னு அதிகாரிகளை நியமனம் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? தர்ம மகா மாத்திரர்கள் அப்படின்னு அதிகாரிகளை நியமனம் பண்ணியிருப்பார். அசோகர் தன்னுடைய தலைநகரை வந்து பாடலிபுத்திரமான அவருடைய தலைநகரத்தில் 3வது பௌத்த மாநாட்டை கூட்டியிருப்பார். ஓகேங்களா? மொத்தம் அசோகரோட ஆணைகள் மொத்தம் 33. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் போகலாம். அசோகரோட கல்வெட்டுகளில் எழுத்து முறை. ஓகேங்களா? சாஞ்சியில் கிடைச்ச கல்வெட்டுகள் வந்து பிராமி எழுத்துக்கள் இருந்துச்சு. காந்தகார் அப்படிங்கிற இடத்துல கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் வந்து கிரேக்க மற்றும் அராமிக் அப்படிங்கிற மொழியில் இருந்துச்சு. வடமேற்கு பகுதிகளில் வந்து ஹரோஸ்தி அப்படிங்கிற எழுத்து இதில் இருந்துச்சு. ஓகேங்களா? இது எல்லாமே ஒவ்வொரு எழுத்துக்கள் காணப்பட்டிருக்கு ஒவ்வொரு பகுதியில். அப்புறம் மௌரிய பேரரசோட நிர்வாகம் பற்றி கொடுத்துருக்காங்க. மந்திரி பர்ஷித் அப்படிங்கிற ஒரு அமைச்சரவை வந்து அரசுக்கு உதவிக்காக இருந்தது. அதில் ஒரு புரோகிதர் இருப்பார், ஒரு சேனாதிபதி, ஒரு மகாமந்திரி இருந்தாங்க. அதேமாதிரி வருவாய் முறை பாருங்கள். பாலி அல்லது பாகா அப்படிங்கிற 2 வரிகளை குறிப்பிடுது அசோகரோட கல்வெட்டில். லும்பினியில் இருக்கக்கூடிய அசோகர் கல்வெட்டு. இதில் வந்து 1/6 கொடுத்துடணும் பாகம் வந்து. ஓகேங்களா? நிலவரியாக வசூலிக்கப்பட்டது. நகராட்சி நிர்வாகம் வந்து நகரிகா அப்படின்னு அழைக்கப்பட்டது. நகராட்சி நிர்வாகம் வந்து நகரிகா அப்படிங்கிற அதிகாரியின் கீழே இருந்து அவருக்கு வந்து ஸ்தானிகா கோபா அப்படிங்கிற 2 அதிகாரிகள் வந்து உதவி செய்தனர். ஓகேங்களா? ஸ்தானிகா மற்றும் கோபா அப்படின்னு 2 அதிகாரிகள் உதவி செஞ்சனர். அவங்களுடைய நாணயம் வந்து பாருங்கள், மசகாஸ் அப்படிங்கிற மாதிரி செப்பு நாணயங்கள் வந்து அவங்க வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதுதான் அரசனுடைய நாணயம். ஓகேங்களா? மசகாஸ் அப்படிங்கிற செப்பு நாணயங்கள். வணிக மையங்கள் கொடுத்துருக்காங்க. காமரூபா அப்படிங்கிறது அஸ்ஸாமில் இருக்குது.
வங்கா அப்படிங்கிறது வங்காளம், காசிங்கிறது பனாரஸ். இதெல்லாம் வந்து துணிகள் உற்பத்தி செய்யப்பட்ட இடங்கள். ஓகேங்களா. குடைவரை கோயில்கள் பாருங்கள். இந்த தசரத மௌரியன் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அசோகரோட பேரன். இவருடைய கல்வெட்டுகள் வந்து நாகார்ஜுனா கொண்டாவில் உள்ள குகை கோயிலில் வந்து காணப்படுது. அப்புறம் மௌரிய பேரரசோட வீழ்ச்சி பாருங்கள். கடைசியர் வந்து பிரகத்ரதா அப்படிங்கிறதா கடைசி அரசர். அவரை வந்து அவருடைய தளபதி புஷ்யமித்த சுங்கரால் கொல்லப்படுவார். அப்புறம் சுங்க வம்சம் ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது வந்து ராஜகிரகம் வந்து இப்போ எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா ராஜ்கீர் அப்படின்னு அழைக்கப்படுது. பாடலிபுத்திரம் வந்து பாட்னா, கலிங்கம் வந்து ஒடிசா அப்படின்னு அழைக்கப்படுது. நாலந்தா பற்றி தகவல்கள் கொடுத்துருக்காங்க. நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து அதாவது மதக நாட்டில் இருந்த மிகப்பெரிய மடாலயம் வந்து இந்த நாலந்தா பல்கலைக்கழகம். நா கூட்டல் அலம் கூட்டல் தா அப்படின்னு இது அழைக்கப்படுது. ஓகேங்களா. அப்படின்னா வற்றாத அறிவை அளிப்பவர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. நாலந்தா பல்கலைக்கழகம். அதே மாதிரி மெகஸ்தனிஸோட குறிப்புகள் பார்க்கலாம். இவர் கிரேக்க ஆட்சியாளரான செலுக்கஸ் திகேட்டரின் தூதுவராக மௌரியர் காலத்தில் வந்து வந்தவர் மெகஸ்தனிஸ். இவர் எழுதின நூல் வந்து இண்டிகா. அடுத்து த ருத்ரமானின் ஜீனாகத் மற்றும் கிருணார் கல்வெட்டு. இந்த இது ருத்ரமானோட கல்வெட்டு. ஓகேங்களா. இது சுதர்சனா ஏரி பற்றி நம்மளுக்கு பதிவு செய்து. ஓகேங்களா. இதில் வந்து சுதர்சனா ஏரியோட அந்த காலகட்டம் வந்து சந்திரகுப்த காலகட்டத்தை தொடங்கி அசோகர் காலகட்டம் வரைக்கும் நீடிச்சான் அதோட பணிகள். யக்ஷன் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா காட்டோடு தொடர்புடைய காட்டு சூழலோடு தொடர்புடைய கடவுள். ஓகேங்களா. யக்ஷி அப்படிங்கிறது வந்து பெண் வடிவ ஃபார்மட் கடவுள். ஓகேங்களா. சீன பெருஞ்சுவர் பற்றி கொடுத்துருக்காங்க. சீன பெருஞ்சுவர் வந்து குன்சிஹங் அப்படிங்கிற ஒரு பேரரசர் வந்து தன்னுடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்காக, வட எல்லையை பாதுகாக்கிறதுக்காக கிபி 3ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சுவர் தான் இந்த சீன பெருஞ்சுவர். அப்புறம் ஒலிம்பியாவில் ஜியாஸ் கோவில் பற்றி கொடுத்துருக்காங்க. ஒலிம்பியாவின் இது வந்து 5ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில். இது வந்து ஜிஎஸ் அப்படிங்கிற கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இது உலகின் 7 அதிசயங்களில் இதுவும் ஒன்று. ஓகேங்களா. ஜிஎஸ் கோயில். நாளைக்கு டேம் 3 பார்க்கலாம். இன்றைக்கி டேம் 2க்குள்ள பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துருங்க. எக்ஸாம் காலில் நீங்கள் இப்போ ஒரு தடவை பார்க்குறது 2 டைம்ஸ் இதை பார்த்தீங்கனாலே எக்ஸாம் காலில் நல்ல ஒரு மார்க் ஸ்கோரிங்க்கு அது ஒரு நல்ல ஒரு இதாக வழிவகுக்கும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் டீச்சர். தேங்க்யூ. நாளைக்கு டேம் 3 பார்க்கலாம்.